ஆனால் தாவேக்கா பற்றிய ஒரு பெரிய பிம்பம் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு பெரிய பிம்பம் தாவேக்கா மேல் கட்டப்பட்டுள்ளது. யாராலும் மூழ்கடிக்க இயலாத மிகப்பெரிய பிம்பம் அது. அந்த பிம்பமே தாவேக்காவினுடைய பலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், பலகீனமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சிலர் சொல்கிறார்கள். உண்மையில் அது ஊதி பெருக்கப்பட்ட பிம்பமாக இருக்கலாம். இந்த தேர்தலில் அந்த பிம்பம் உதவுமா என்றால் நிச்சயமாக யாராலும் பதில் சொல்ல இயலாத ஒரு கேள்வியாக மாறிவிடும். தாவேக்கா விரும்பியோ விரும்பாமலோ அந்த பிம்பத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. அந்த அதீதமான பிம்பத்தால் அவர்கள் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. தாவேக்காவை ஒரு கூட்டணிக்குள் நுழைக்க கூட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிம்பமாக இருக்கிறது. சிலர் அதை சமூக நிகழ்வுகளில் காணாமல் போய்விட்டது என்று கூட சிலர் சொல்லக்கூடும். ஆனாலும் அந்த பிம்பம் அப்படியே தான் தாவேக்கா மேல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை சமூகத்துக்கு ஏற்ப வடிவமைக்க இயலுமா என்றால் அதுவும் மாபெரும் கேள்விதான். அவர்கள் அந்த பிம்பத்தை விலக்கிவிட்டு எங்கேயும் செயல்பட இயலாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிம்பம். தாவேக்காவுக்கு அது கிடைத்தது வரப்பிரசாதமா அல்லது போக போகதான் அவர்களே புரிந்து கொள்வார்கள். சில கூட்டணி அழைப்புகள் மறுபடியும் வந்திருக்கின்றன. எல்லா அழைப்புகளையும் கடந்து அவர்கள் ஒரு பயணத்தை நிகழ்த்துவார்கள் என்று புரிகிறது. 2026 அவ்வளவு சாதாரணமான ஒரு காலகட்டமாக யாருக்கும் இருக்கப் போவதில்லை. மிகப்பெரிய விளையாட்டு களமாக மாறிவிடும். தாவேக்காவினுடைய பிம்பம் மூழ்குமா என்பது விரைவில்